இன்று பரவலாக நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்சுலின் எதிர்ப்பு நிலை. டாக்டர்லாம் நிறைய பேர் அதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த இன்சுலின் எதிர்ப்பு நிலை தான் சர்க்கரை நோய் வர்றதுக்கான முக்கியமான காரணம். இந்த இன்சுலின் எதிர்ப்பு நிலையை 5 வார்னிங் சைனை வச்சு நம்ம வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ அந்த 5 வார்னிங் சைன் என்ன, அந்த சைனில் நீங்கள் இருக்கீங்களா, அப்படி இருந்ததான் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வார்னிங் சைன் வந்து தொப்பை வந்து பெருசாக வருது. இப்போ தொப்பை பெருசானாலும் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு 35 வயசுல வந்து ஒருத்தர் 70 கிலோ இருக்காருன்னா 40 வயசுலேயே அதே 70 கிலோ தான் நான் இருக்கேன், நான் ரொம்ப வருஷமாக வந்து 5 வருஷமாக அதே வெயிட்டை தான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் 35 வயசுல அவங்க வந்து ஒரு பேண்ட்டு போட்டிருப்பாங்க. அந்த பேண்ட் வந்து இப்போ 40 வயசுல போட்டோம்னா அந்த பேண்ட் வந்து போட முடியாது, இடுப்பு வந்து டைட்டாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் வந்து 35 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள அவருடைய இடுப்பு சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, தொப்பை மட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா 70 கிலோ வெயிட்டை நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், அதனால எனக்கு வந்து பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. பட் இங்கே தான் வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தொப்பை பகுதியில் மட்டும் ஃபேட் டெபாசிட் ஆகிறது இருக்குல்ல, இதுதான் வந்து இன்சுலின் எதிர்ப்பு நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் படி. ஸோ ஒருத்தர் வந்து தொப்பை மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அவர் வந்து இன்சுலின் எதிர்ப்பு நிலையில் இருக்கார். இன்சுலின் எதிர்ப்பு நிலை இருக்கும் போது பாடி வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவுலேருந்து எனர்ஜியை எடுத்து அதை வந்து ஃபேட்டாக மாற்றிடும். ஸோ குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகிறத விட ஃபேட்டாக ஸ்டோரேஜ் பண்ணுறது தான் வந்து பெட்டரான ஆப்ஷன் சொல்லி அதை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெல்லி ஃபேட் வந்து பெருசாச்சு, வயிறு மட்டும் பெருசாகுது அப்படின்னாக்க இன்சுலின் எதிர்ப்பு நிலை இருக்குன்றத கன்ஃபார்மாக சொல்ல முடியும். இன்சுலின் எதிர்ப்பு நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்கான 2வது முக்கியமான சைன் என்ன அப்படின்னாக்க, சாப்பிட்டதுமே கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி ஒரு மாதிரி ட்ரௌசியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ட்ரௌசினஸ், இந்த தூக்கம் வர மாதிரி ஒரு சிம்டம் இருக்குல்ல, இது எதனால் வருது அப்படின்னாக்க, சாப்பிட்டதுமே வந்து எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகி குளுக்கோஸ் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பட் அந்த இன்க்ரீஸ் ஆன லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த குளுக்கோஸ் லெவல் குறைஞ்சிரும், அதாவது ரத்த சர்க்கரை அளவு குறைஞ்சிரும். இந்த குறையும் போது பார்த்தீங்கன்னா பாடி வந்து டயர்ட் ஆகிரும். ஸோ ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இந்த எனர்ஜி கிராஸ் நடக்குது அப்படின்னாலே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்காங்கன்னு அர்த்தம். பட் இது எல்லாமே நார்மல் நினைச்சு நிறைய பேர் இருக்காங்க. பட் இது நார்மல் கிடையாது. ஸோ இது வந்து இன்சுலின் எதிர்ப்பு நிலையில் இருக்கும். நீங்கள் வந்து இப்போயே போய் ஒரு டாக்டரை போய் பார்த்து உங்களுடைய பிளட் சுகர் லெவலாம் செக் பண்ணி நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இன்சுலின் எதிர்ப்பு நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்கான 3வது முக்கியமான செயல் என்னன்னா, சாப்பிட்ட கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணுது. ஸோ அது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுகரியாக உள்ள ஐட்டம்லாம் சாப்பிடணும், இல்லைன்னா காஃபி குடிக்கணும், டீ குடிக்கணும், ஏதாச்சும் வந்து இனிக்கிற ஐட்டம் சாப்பிடணும்னு தோணுதுன்னா அவங்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இது எதனால் வருது, இந்த கிரேவிங்ஸ் வந்து வருது பார்த்தீங்கன்னா, இந்த கிரேவிங்ஸ் வர்றதுக்கான காரணமே வந்து பாடியில் வந்து குளுக்கோஸ் லெவல் ரொம்ப குறைகிறது தான். ஸோ ஒரு ஏறி இறங்கும் போது இந்த மாதிரி கிரேவிங்ஸ்லாம் நிறைய பேர் போடுறாங்க. ஸோ இந்த கிரேவிங் வர்றது வந்து ஜென்ரலாக வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி விஷயமானா அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது. ஸோ எதனால நமக்கு வந்து இந்த கிரேவிங்ஸ் இருக்குது, ஏன் வந்து நமக்கு எதுவும் ஏதாவது சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்குது, அது வந்து ஒரு ஹேபிட்டு. நம்ம வந்து இது வந்து கேஷுவலாக எடுத்துக்கிறதெல்லாம் கிடையாது. இது வந்து யங் ஏஜில் வந்து ஒரு குழந்தைங்கள்லாம் அதை சாப்பிடும் போது அது வந்து கேஷுவலான விஷயமா நம்ம விட்டுருவோம். பட் சில பேர் வந்து ஓல்டர் அடல்ட்ஸே வந்து இந்த மாதிரிலாம் சாப்பிடும் போது அவங்க வந்து இன்சுலின் எதிர்ப்பு நிலையில் இருக்காங்கிறத கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஸோ இவங்களும் வந்து இதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்த்து ட்ரை பண்ணி மாற்றிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு பேலன்ஸ்டான டயட் எடுத்தோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு கிரேவிங்ஸ்லாம் வராது. ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்தோம்னா இந்த மாதிரி கிரேவிங்ஸ்லாம் வராது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் இருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான 4வது முக்கியமான சைன் என்ன அப்படின்னாக்க, கழுத்து பகுதியெல்லாம் வந்து கருப்பாக மாறுறது. அதே மாதிரி இந்த மாதிரி கை அக்கத்துலலாம் கக்குலலாம் பார்த்தீங்கன்னா கருப்பாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கருப்பாக வந்து ஒரு டார்க்காக வந்து ஸ்கின் மாறிட்டு இருக்கு அப்படின்னாலே அவங்க வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னாக்க, ஒபீஸாக இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து நல்லாவே தெரியும். ஸோ எங்காக ஒரு 35-40 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா குண்டாக இருப்பாங்க. பட் கழுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேட்சாக வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ஷேடாக மாறிட்டு இருக்கும். ஸோ இவங்க எல்லாமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இவங்க வந்து உடனே வந்து இவங்களுடைய ஹெல்த்தை வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இவங்க என்ன பண்ணலாம், டாக்டரை போய் பார்த்து இது எதனால் வருது, இது என்ன ரீசன் அப்படிங்கிறத ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் இந்த மாதிரி டாக்டராக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். மற்றபடி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பார்த்து இதுக்கு க்ரீம் போடலாமான்னு பார்க்குறாங்க. பட் இது வந்து அந்த மாதிரி விஷயம் கிடையாது. இது வந்து இன்சுலின் எதிர்ப்பு நிலையினால வர்ற ஒரு பிளாக் பேட்சஸ். இன்சுலின் எதிர்ப்பு நிலையில் இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான 5வது சைன், எப்பயுமே வந்து ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுறது, எனர்ஜி லோவாக இருக்கிறது, ஒரு பிரிஸ்காக வந்து எப்பயுமே இருக்காது, மூடு வந்து ஒரு மாதிரி மைண்ட் செட் வந்து டல்லாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது என்ன ரீசன் அப்படின்னாக்கா, பாடியில் அவங்க சாப்பிட்ட ஃபுட்டில் உள்ள
எனர்ஜி எல்லாம் பாடியோட செல்ஸுக்கு போகாமனால வர்றது பிரச்சனை. ஸோ நல்லா தான் சாப்பிடுவாங்க, பட் அந்த எனர்ஜி வந்து பாடி வந்து செல்ஸுக்கு போகாது. அது எதனால் போகாதுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால போகாது. ஸோ அது எல்லாமே வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த அடிக்கடி ஒரு டயர்ட்னஸ் ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு எனர்ஜி லாஸ் ஃபீல் பண்ணுறாங்க, என்னால் எதுவும் இப்போ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, மறுபடியும் ஏதாவது சாப்பிடணும்னு ஃபீல் பண்ணுறாங்கனாலே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த இன்சுலின் எதிர்ப்பு நிலை அப்படிங்கிறது உடனே வர்றது விஷயம் கிடையாது. இது வந்து கிராஜுவலாக உங்கள் பாடி வந்து கொஞ்சம் நாள் இது ஒரே மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ண இது வந்து இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடும். ஸோ இந்த நிலையை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குன்னா நீங்கள் வந்து இப்பயே கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா இப்பயே நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அதில் ஒரு பேலன்ஸ்லாம் போட்டு இல்லைன்னா ஒரு டாக்டரை போய் பார்த்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து இதை வந்து சரி பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு டயபெட்டிக் வராமல் நீங்கள் தடுக்க முடியும். ஸோ இன்சுலின் எதிர்ப்பு நிலை தான் நிறைய நோய்களுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டயபெட்டிக் ஆகிறாங்க, டயபெட்டிக் வந்து மறுபடியும் ஹைப்பர்டென்ஷன் வருது, ஸோ பிளட் ப்ரெஷர் வருது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து இன்சுலின் எதிர்ப்பு நிலை தான் முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த இன்சுலின் எதிர்ப்பு நிலையை ஆரம்ப காலத்துலேயே நீங்கள் கண்டுபிடிச்சி அதை வந்து தடுத்துட்டீங்க அப்படின்னாக்க லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இன்சுலின் எதிர்ப்பு நிலையை எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு 5 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இது வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு முக்கியமான வீடியோ சந்திப்போம். மிக்க நன்றி.